சிறந்த படைப்பு அப்படின்னு அல்லாஹ் சொன்னது யாரை கேட்டாங்கன்னா மனித படைப்பு தான். வானத்தையும் பூமியும் எண்ணற்ற ஜீவராசிகளை அந்த சராசரங்களை எல்லாத்தையும் படைத்த பொறுப்பு அனைத்தையும் படைத்துட்டு இறுதியாக சொல்றா இருக்கக்கூடிய என்னுடைய படைப்பிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு தான். ரொம்ப சிறந்த படைப்பு அப்படின்னு அதுலேயே அதுலேயே அல்லாஹ் சொல்றா அந்த சிறந்த படைப்பிலேயே யார் தெரியுமா உயர்ந்தவர்கள். படைப்புல சிறந்தது மனித படைப்பு. மனித படைப்பிலேயே உயர்ந்தவர்கள் யாருன்னு அப்புறமா சொல்றாங்க. உயர்ந்தவர்கள் யாரு? உயர்ந்த படைப்பு உயர்ந்தவர்கள். படைப்புல சிறந்தது மனித படைப்பு. மனித படைப்பிலேயே உயர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டா யார் ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஈமான் கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் மனித படைப்பு சிறந்த படைப்பு. சிறந்த படைப்புல உயர்ந்தவர்கள் நம்ம தான். அப்போ மனித படைப்பு சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த சிறந்த படைப்பை கூட அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உயர்ந்த அந்த சிறந்த உயர்ந்த ஒரு உயர்வாக காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா படைப்பும் மனித படைப்பு படைச்சிட்டு ஜெகன்னத்தை அல்லாஹ் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜெகன்னத்தை படைச்சிட்டு படைப்பிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு. அந்த மனித படைப்பு கூட போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் யாருக்கெல்லாம் ஈமான் நசீபாகலையோ யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலையோ அவர்கள் நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக அவர் போகக்கூடிய இடம் ஜஹன்னம் சொல்லக்கூடிய நரகம். அப்போ அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அந்த உயர்ந்தவர்கள் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றா அவர்கள் என்னை ஈமான் கொண்டு என்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை ஈமான் கொண்டு தங்களுடைய மக்கள் மத்தியில தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாங்கள் செல்லக்கூடிய இடத்துல நன்மையை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க. அப்படி யார் செய்வார்களோ அந்த மக்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் சுவனத்துக்கு உரியவர்கள். அவர்கள் தான் மனித படைப்பு சிறந்த படைப்பு அந்த படைப்புல உயர்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அப்படிப்பட்ட அந்த படைப்பு அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கொடுக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடிட்டானோ அவரை யாருமே வதிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை ஒருத்தனை வதிகெடுக்க நாடிட்டானோ அல்லாஹ் யாரை ஒருத்தன் வதிகெடுக்க போக கொடுத்துட்டானோ அவருக்கு உலகம் நேர்வழிப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா அந்த மாதிரியான நேர்வழி அல்லாஹ் காட்டக்கூடிய நேர்வழி பெற்ற கூட்டத்தாரோடு இணையக்கூடிய அந்த நசீபு அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுக்குறானோ அவர்களுக்கு அது சொந்தமாயிடும். அப்படிப்பட்ட கூட்டத்தாரோடு இணையக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக உயர்ந்தவர்களாக இந்த மஜ்லிஸ்ல உள்ளவர்கள் ஆகணும் நியத்துடன் இந்த மஜ்லிஸ் இன்னைக்கு சேர்ந்தது. இந்த மஜ்லிஸ் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம் சொன்னா உலகம் பூரா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமியில எத்தனையோ விதமான மக்கள் எத்தனையோ விதமான செயல்களை ஈடுபட்டிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உலகத்தை சம்பாதிக்கணும்ன்ற அண்டங்கத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை அவங்க ஆனந்தமா அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் எதை ஹராம் சொன்னானோ அந்த ஹராமெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஹலாலாக வாழ்ந்துட்டு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குன்னா அது ஹலாலும் செய்யல ஹராமும் செய்யல அவங்க சாதாரண இருந்து போயிடுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா யாரை நாடினானோ யாருக்கு நாடி இருக்கானோ அந்த கூட்டம் மட்டும்தான் பூரா உலகத்துல அல்லாஹ்வுடைய தீன் மேல கவலை செய்யக்கூடியவர்களாக இந்த தீன் தன்னுடைய
என்னுடைய வாழ்க்கையில வரணுன்ற கவலையோட, இந்த தீன் பூரா உலகத்துக்கு போய் சேரணுன்ற கவலையோட இருக்கக்கூடிய மக்கள், அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு அமல் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ் யாரை நாடி இருக்கின்றானோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் அந்த வேலையை பார்க்கலாம். அல்லாஹ் நாடாம இந்த வேலை கிடைக்காது. ஏன்னா இந்த மார்க்கம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்றா, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த தீன் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், எல்லாத்துக்கும் ரப்பு அல்லாஹ், ரப்புல் ஆலமீன். ஆலமீன் என்னது? பூமியா, சந்திர மண்டலமா, சூரிய மண்டலமா, நவக்கிர மண்டலா, அது நட்சத்திரங்களா, அது என்ன? ஆலமீன். அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனையும் ஆலமீன். அல்லாஹ்வை தவிர்த்து எக்ஸப்ட் அல்லாஹ் எவ்ரிதிங் வில் பி ஆலமீன். அப்போ அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன். பூரா படைப்புகள் அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்தும் ஆலமீன். அது அத்தனைக்கு ரப்பு அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் ரப்புன்னு தெரியும், அது அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான்னு தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நான் படைச்சிருக்கிறேன், ஆனா இந்த மார்க்கம் இருக்கிறாரு, இந்த மார்க்கம் எந்த மார்க்கம்? அல்லாஹ் சொல்றான், ஒரு ரிவாயத் இருக்குது, இந்த உலகத்துல 1700 விதமான மார்க்கங்கள் இருக்குது. பலதரப்பட்ட சம்பிரதாயங்கள், பலதரப்பட்ட சடங்குகள், பலதரப்பட்ட சாஸ்திரங்கள், பலதரப்பட்ட கொள்கைகள், பலதரப்பட்ட இறை கொள்கைகள், பலதரப்பட்ட நம்பிக்கைகள், இப்படி இந்த உலகத்துல எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் மார்க்கம் இல்லை. அல்லாஹ் சொல்றா எத்தனையோ இருக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான். அப்போ அந்த இஸ்லாமுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றா, ஓ நபியே நீங்க கவலைப்படாதீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஓ நபியே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, உங்களுடைய ரப்பாகிய நீங்க புகழ்ந்துங்க, என் மீத தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த மாதத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நற்செய்தியை சொல்றான். அப்போ இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் அல்லாஹ் தஆலா என்னுடைய மார்க்கம் தான், இந்த மார்க்கத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா யாரை நாடுகின்றானோ அவங்க உள்ள கொண்டு வருவாங்க. இந்த மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த மார்க்கம் என்னுடைய பாதுகாப்பு இருக்கின்றான். அதனாலதான் சொல்லப்படுறது, எத்தனை விதமான சூழ்ச்சிகள், எத்தனை விதமான சிந்தனைகள் இந்த உலகத்துல யகூதி, நஸ்ரானி, மஜூசி, பலதரப்பட்ட கொள்கையுடையவர்கள், பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்து மேல பலவிதமான அவதூறுகளை எடுத்து சொல்லி இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய புனிதத்தை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அல்லாஹ் சொல்றா, வல்லாஹு கைருல் மாஹிரீன். அல்லாஹ் தஆலா சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சியால அல்லாஹ் நாயகம் சொல்றாங்க, இந்த தீன் யாராலையுமே உலகம் உள்ள வரையிலும் கியாமத் நாள் வரையிலும் இந்த தீனை யாருமே தன்னுடைய நாவை கொண்டு ஊதி அணைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது நாயகம் கொண்டு வந்த மார்க்கம் இல்லை, நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். ஒரு சில முஸ்லிம் எழுத்தாளர்கள் நான் புக்கு படிக்கும்போது பார்க்கிறேன், அவங்க என்ன சொல்லி எழுதுறாங்கன்னா, முஸ்லிம் எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் மார்க்கம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுறாங்க. முன்னாஃபித்தனமான முறையில அது பெரும் தவறு. இஸ்லாமிய மார்க்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா எப்போ படைத்தானோ, எப்போ அவர் பூமிக்கு வந்தார்களோ அவர்களோடு அனுப்பப்பட்ட, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்கள் மூலமாக அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மார்க்கம் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் சொல்றான்னா, அந்த மார்க்கத்துல அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடினானோ அவர்கள் மட்டும்தான் அந்த மார்க்கத்தில் இருக்க முடியும். யாருக்கு அல்லாஹ் நாடினானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய
பணி செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் கொடுக்குறான். ஆக இந்த மார்க்கத்தில் இருக்கிறது பெரிய பாக்கியம். இந்த மார்க்கத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் சொன்னா, வானத்தையும் பூமியும், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உனக்கு ஈமான் மட்டும் இல்லை, உனக்கு ஹிதாயத் கிடையாது, இதையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு சொன்னா அத்தனையும் ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. ஏன் கொடுக்கப்பட்ட எல்லாமே நிரந்தரமானது இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் எல்லா வஸ்துக்களுமே ஒரு நாள் அல்லாஹ் அத்தனை அடித்து நிர்மூலம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வஸ்துக்கள் எதுவுமே நிலையில்லை. அப்போ இந்த வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய நாமளும் நிலையில்லை. அப்போ நாளைக்கு மறுமைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நேரத்துல எந்த சொத்து நமக்கு பலன் தருமோ, எந்த சொத்தை சம்பாதிச்சிருந்தா நாளைக்கு மறுமையில நஜாத்து கிடைக்குமோ, அந்த சொத்து தான் ஹிதாயத், அந்த சொத்து தான் இந்த மார்க்கம். ஆக அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கம் கொடுக்கல, ஈமான் கொடுக்கல, ஹிதாயத் கொடுக்கல, ஒரு சொத்தை கொடுக்கல சொன்னா அந்த சொத்தும் பிரயோஜனம் இல்லை, அந்த சொத்தை அனுபவிக்கிறது பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுறானோ அவனுக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்கிறான். ஆக இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்வு, இந்த மார்க்கம் உயர்வு எவ்வளவு, வானத்தையும் பூமியை படைத்த ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் எவ்வளவு உயர்வானவன், அவன் எவ்வளவு கண்ணியமானவன், அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவன், அவன் எவ்வளவு மிகைத்தவனோ அவன் சொல்றான் இந்த மார்க்கம் என்னன்னு சொன்னா இந்த மார்க்கம் அவ்வளவு உயர்வானது. அப்ப இந்த மார்க்கம் உயர்வான்னு சொல்லும்போது உயர்வான ஒரு மார்க்கத்துல நம்ம வாழ்க்கை அமையவும் சொன்னா அதுவும் அல்லாஹ் நாடினா அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்ப அந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு, ஒரு நிமிஷமும் அந்த வாழ்க்கை இருக்கிற பொன்னான அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய நியாமத்து இஸ்லாமுடைய மார்க்கத்துல வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த ஹயாத்து தான் உலகத்திலேயே ஆக சிறப்பானது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கலாம் சொன்னா நம்ம ஒவ்வொரு வினாடியும் சுஜூதுல இருந்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட மார்க்கத்தை நம்ம வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை நடத்துறோம், நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை சரியா இருக்கணும். ஏன் உயர்வான மார்க்கத்துல அல்லாஹ் நம்மளை கொடுத்துருக்கான், மார்க்கம் கொடுத்துருக்கான். நம்மளை அல்லாஹ் நாடி இருந்தான்னா நம்மளை அல்லாஹ் திருத்தி இருப்பான், ஒதுக்கி இருப்பான். ஆனா அல்லாஹ் நம்ம மேல கருணை செய்யறதுனால போனெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, நம்ம மேல கருணை செய்யறதுனால நம்ம மேல அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்தை கொடுத்துருக்கான் சொன்னா சுப்ஹானல்லாஹ், படைப்பிலேயே சிறந்த படைப்பு, என்னுடைய படைப்பிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு சொல்லி நம்மளை மனுஷனாக அல்லாஹ் படைக்க வச்சான். நாயாகவோ பேயாகவோ நரியாகவோ நம்மளை ஆக்காம அல்லாஹ் நம்மளை மனுஷனா படைச்சான் பாருங்க. அதுக்கு ஷுக்ர் பண்ணணும். அடுத்து அதுலயும் தன்னுடைய மார்க்கத்துல வாழ்க்கையை நம்ம கொடுத்தான் பாருங்க, ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கை செய்யக்கூடிய தௌஃபீகை கொடுத்தான் பாருங்க. அதுக்கு ஷுக்ர் செய்யணும். அதோடு இல்லாம அந்த மார்க்கத்தை அந்த தீனை பூரா உலகத்துக்கு போய் சேரணுமே. அல்லாஹ் இந்த தீன் எனக்கு கிடைச்ச இந்த தௌஃபீக், எனக்கு கிடைச்ச இந்த தௌலத்து, எனக்கு கிடைச்ச இந்த நசீபு எல்லாருக்கும் போய் கிடைக்கணுமே கவலை சொல்ல பாருங்க. இந்த கவலை அல்லாஹ் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு சஹாபி நாயகம் வரும்போது அவர்களை பார்க்காமலேயே தலை குனிந்த வண்ணமா இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க அந்த சஹாபியை பார்த்து, நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு என்ன சிந்தனை அப்படி சொல்லும்போது, ஒரு நாயகமே யார் ரசூலுல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க வந்தது எனக்கு தெரியல, என் உள்ளத்துல அதிகமான ஒரு கவலையில இருந்துட்டேன். என்ன கவலை தெரியுமா, பூரா உலகத்துக்கு இந்த தீன் போய் சேரணுமே, எனக்கு அந்த அளவுக்கு ஹயாத் இருக்குதான் அந்த கவலையில இருந்துட்டேன். யார் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லும்போது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சிந்தனை உன் உள்ளத்துல இருந்துட்டு சொன்னா பூரா உலகத்துக்கு இந்த தீன் போய் சேர்ந்துச்சு உன் மூலமா சொன்னா எந்த நன்மை உனக்கு கிடைக்குமோ அல்லாஹ் அந்த நன்மையை உனக்கு ஏற்படுத்துறான். ஆக ஏற்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு கிடைச்சது சொன்னா வீணாக நம்முடைய நேரத்தை கதிக்கிறது, அலட்சியமா இருக்கிறது, இந்த மார்க்கம் பொறுத்து கூட இந்த நசிப்பு கிடைச்சி கூட நம்ம அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கைசியர் சொன்னா, கொடுத்தும் அது சரியான முறையில் நம்ம அனுபவிக்கல சொன்னா அதோட கைசியரம் எதுவுமே கூடி இருக்க சொன்னா
சொன்னா அந்த தீன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். அந்த தீன் நமக்கு கிடைச்சது போல எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். எல்லா மக்களுக்கும் உண்மையான இந்த மார்க்கத்தை நம்ம விளங்கணும். அந்த தீனை எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பேர்ல இருக்குது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜத்துல் விதால இறுதியான ஹஜ்ஜில பயான்ல சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வராமல் இருப்பாங்களோ அவர்கள் மத்தியில கொண்டு போய் இந்த தீனை எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்க பேர்ல சாத்தியாச்சு சொன்னாங்க. அப்போ பரம்பரை பாரம்பரியமா வரக்கூடிய நமக்கு பின்னாடி வரவங்க எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறோம். நாம மட்டும் தொழுறோம், நாம மட்டும் வணங்கினோம், நாம மட்டும் இபாதத் பண்ணோம், நாம மட்டும் ஹஜ்ஜி பண்ணோம், நாம மட்டும் எல்லாத்தையும் இருக்கணும்னா அல்லாஹ் தஆலா தூக்கி வீசிடுறான். ஏன்னா சுயநலம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் மனைவி உண்டு, என் புள்ள உண்டு, என் சொத்து உண்டு இருந்தா அந்த இபாதத்தை அல்லாஹ் விரும்புறது இல்லை. அப்படி இருந்திருந்தா நபிமார்கள் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா எந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ, எந்த மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தௌலத்தா கொடுத்திருக்கிறானோ, அந்த மார்க்கத்துடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில வரணும். அந்த மார்க்கத்துடைய வாழ்க்கை நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர அந்த ஒரு கவலையோட தான் இப்ப உட்கார்ந்துருக்கிறோம். சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ், இதுதான் எங்களுடைய உள்ளத்துல இந்த நியத்தோடு தான் நாங்க உட்கார்ந்துருக்கிறோம். யா அல்லாஹ், ஆலிமுல் கைபி, உனக்கு தெரியும் அல்லாஹ் எங்க உள்ளத்துல என்ன இருக்குது, நாங்க முனாஃபிக்தனமா இருக்கிறோமா இல்ல உண்மையான ஈமானோட நாங்க உள்ளத்துல இருக்கிறோமான்றது உன் ஒருத்தனுக்கு தான் யா அல்லாஹ் தெரியும். யா அல்லாஹ், எங்க உள்ளத்துல உண்மையான இந்த கவலை இருக்குமானா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல, யா அல்லாஹ் எங்களுடைய கல்புல இதுதான் உண்மையா இருக்குமானா இந்த மஜ்லிஸ்ல உன்னுடைய உதவியை இறங்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கொண்டு யா அல்லாஹ் பூரா உலகத்துக்கு தீனுடைய வேலை நீ வாங்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பூரா உலகத்துக்கு தீனை, யா அல்லாஹ், நீ யாருக்கு நாருக்கு அவனுக்கு தீனை கொடுத்த யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு தீனை கொடுத்த யா அல்லாஹ். அது எங்களுடைய காலம் பூரா என்னுடைய ஹயாத்துல, யா அல்லாஹ் என்னுடைய சக்ராத்துல, யா அல்லாஹ் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரூஹ் இந்த உடம்பை விட்டு போகக்கூடிய நேரத்துல கூட யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன் மீது ஈமான முக்கம்மலான முழுமையான முறையில் ஈமானோட என்னுடைய மௌத்தை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எங்கெல்லாம் செல்றோமோ அங்கெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை இறக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எங்கெல்லாம் செல்வோமோ யா அல்லாஹ் அங்கெல்லாம் யா அல்லாஹ் நீ ஹிதாயத்துடைய, யா அல்லாஹ் ஹிதாயத்துடைய நறுமணத்தை யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ கொடுக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை